அகத்தியமே ஜெயம். இங்க இருக்காடாகுது இல்ல, ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அதாவது ஒவ்வொரு ஆட்களும் அவங்களோட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருப்பீங்க, அவங்க அவங்க நேரத்தை விட்டு இகலோகத்துல எல்லாருக்கும் சம்பாத்தியம் பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும். அவங்க அங்க கூப்பிட்டுருப்பாங்க, இங்க கூப்பிட்டுருப்பாங்க, சில ஓனருக்கு கீழே வேலை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு வேலைகள் இருக்கும். நம்ம அவங்களும் வந்து இடர் பண்ணிடக்கூடாது உட்கார்ந்துருக்கிற நேரத்தில். சித்தர்களும் அப்படித்தான், அவங்க ஏகப்பட்ட வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க, எப்படியாச்சும் இங்கே 4 சீடர்களை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்றைய நிகழ்வில் வந்து இப்போ புதுசாக வந்த ஆட்களுக்கு தெரியாது, இவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற சேனலை வந்து இவர் பார்க்க சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடி சங்கர நாராயணன் அவர் தான் இங்கே கிளைச்சபையை இங்கே கொண்டு வந்து எங்களையெல்லாம் அழைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் அவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து சித்தர்கள் தேவர்கள் சார்பாக, இறையாளர்கள் சார்பாக, யுகமாற்ற பயண வழியில் பயணப்படுகின்ற அத்தனை சீடர்களின் சார்பாக, அகத்தியத்தின் ஜெகத்தியத்தின் சார்பாக அவங்களுக்கு முதல்ல ஆசி நிலைகளை கொடுத்து நன்றியை தெரிவித்து, அற்புதமான உயர் நிகழ்வுக்கு அவங்க வந்து இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உயர் நிகழ்வுனா இதோட உயர் நிகழ்வுகள் ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்த, நம்ம இருக்கக்கூடிய இல்லத்தையோ லோகத்தையோ தலத்தையோ சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா கெட்டு போச்சு, யுகம் வந்து மாறி போச்சு, கலியுகம் ரொம்ப சாக்கடை நிலையில் இருக்குது. அப்போ அதை சுத்தப்படுத்த வேண்டிய நிலை பரந்தாமனுக்கு இருக்குது. பரந்தாமனுக்கு இருக்குன்னா என்ன செய்வார், அவர் அவதாரம் எடுத்துருவார். அவதாரம் கல்கி அவதாரம். இப்போ எடுக்கக்கூடிய அவதாரம் வந்து கல்கி அவதாரம். இப்போ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அதை வந்து சிவபெருமான் எம்பெருமான் அவர் பிரபஞ்ச ஆற்றல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு யாரோட பேரை சொன்னால் பிடிக்காது, சிவம்னா சொன்னால் பிடிக்காது, மகாவிஷ்ணுன்னு சொன்னால் பிடிக்காது. எதையோ ஒன்றை சொல்லிட்டு எப்படியோ ஒன்று சொன்னால் தான் பிடிக்கும். நம்ம பிரபஞ்சம் அது எல்லாம் மொத்தத்தில் பிரபஞ்ச ஆற்றல்னு வச்சுக்கிடுவோம். பிரபஞ்ச ஆற்றல் வந்து என்ன செய்ய நினைக்கும்னா சுத்தப்படுத்தணும்னு நினைக்கும். அதில் ஒரு அங்கம்தான் நாராயண பெருமான். அப்போ உயர்நிலையில் இருக்கக்கூடிய சிவம் என்ன நினைக்காருன்னா, இல்லை அழிச்சிட்டான்னா திருப்பி உருவாக்குறது கஷ்டம், அதனால் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்களை அழிச்சிருவோம். அப்போ கெட்ட விஷயங்கள் எங்கே இருக்குது, தீய விஷயங்கள் எங்கே இருக்குது, பாவ விஷயங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தா எல்லாமே ஒரு காலகட்டங்களில் ஒரு யுகங்களில் தனித்தனி லோகங்கள்ல இருந்திருக்கு, தனித்தனி உலகங்கள்ல இருந்திருக்கு. பிறகு அது ஒரே லோகத்துக்குள்ள வந்திருக்கு அடுத்த யுகங்கள்ல. பிறகு ஒரே தேசத்துக்குள்ள வந்திருக்கு. பிறகு ஒரே அந்த தேசத்துக்குள்ளேயே வந்து அதற்கு பிறகு ஒரே ஊர், கிராமம், பகுதி, நகரங்கள் அப்படிங்கிற பகுதிக்குள்ள வந்து ஒரு பகுதி நல்லதாகவும் ஒரு சிறு பகுதி வந்து வேற்று மாற்று நிலைகள் உள்ள நிலைகள் மாந்தர்களாகவும் இருந்திருக்காங்க. அதன் பிறமாக இல்லத்துக்குள்ள வந்துருச்சு. இல்லத்துக்குள்ள வந்து பிறகு அது கணவன் மனைவிக்குள்ள உள்ள வேறுபாடு நிலைகள். கணவன் வந்து நல்ல வழியில் போகல, மனைவி வந்து காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள்ள போகிறது. யாருக்கும் 5 விசா கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது, நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் மட்டும்தான் நல்லா இருக்கணும். பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கப்பட்டதை மறந்துட்டு அவங்க ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ள வாழக்கூடிய நிலை. கணவனோ மனைவியோ யாரோ ஒரு ஆள் அப்படி இருந்தது. பிறகு இந்த யுகத்தில் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பிள்ளைகள் வந்தது 5 பிள்ளைகள் இருக்குன்னா 4 பிள்ளைகள் நல்ல குணமாக இருக்கும், ஒரு பிள்ளை கெட்ட குணமாக இருக்கும். பிறகு அது மாறி வந்தது. பிள்ளைகள் கொஞ்சம் வயசில் கெட்டவங்களா இருந்து விவரம் தெரியல தர்மசீலர்களாக மாறக்கூடிய நிகழ்வுகள். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள நல்லதும் கெட்டதும் வந்துருச்சு இந்த யுகத்தில். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நேரத்துக்கு நமக்கு குணம் நல்லதாக இருக்குது, இந்த மைக்கு சரியில்லைன்னா நாம் கோபப்பட்டோம்ல, அதுக்குள்ள வந்து அந்த கலியுகம் வந்துடுது. அந்த கோபத்தில் வந்து ஏகப்பட்ட அழிவுகள். எத்தனை பேர் பதபதிச்சாங்க, இந்த ஏற்பாடு பண்ணவங்க, வந்து உட்கார்ந்துருந்தவங்க ஒரு சலனத்துக்குள்ளே போவாங்க. அப்போ நிகழ்ச்சிக்குள்ளே இப்படி தான் இருக்குமோ, மைக் வேலை பார்க்காதோ அப்படின்னு ஒரு நிகழ்வுக்குள்ளே போக நிகழ்வுகள். அது மாதிரி சீற்றம் வரையில் மாற்றம் வந்துடும். அமைதி இருக்கிற இடத்துல சரி 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 கொஞ்சம் நேரம் தானே, அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கையில் அது சரியாக்கப்படும் அந்த விஷயங்கள். அதனால் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து கால சூழ்நிலைகள் வந்து அவங்களை அப்படி இப்படி பீதி அடைய வைக்கி.
பயப்பட வைக்கி. இதுல 2 பேர் எந்திரிச்சு போயிருவாங்களோ அப்படிங்கிற நிலையில அந்த சீற்றம் வருது. சித்தர்களுக்குள்ள அந்த சிவநிலைக்குள்ள ஒரு சீற்றம் வருது. கொஞ்சம் அமைதியா இருந்தா அந்த அந்த காலகட்டங்கள் மாறி போயிரும். அது மாரி மனுஷனுக்குள்ள வரக்கூடிய நல்லது, கெட்டது எப்படி மாறுதுன்னா, தனக்குன்னு சுயநலத்தோட வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. தான் செஞ்ச தப்ப வந்து வெளிக்காட்டிக்கலாம, தனக்குள்ள இருக்கக்கூடிய சீற்றங்கள் வந்தா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏதோ அப்படி ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன்னா, அப்புறம் பிரபஞ்சம் நம்ம மேல டென்ஷன் ஆனா என்ன ஆகும்? எல்லாம் முடிஞ்சு போயிரும். அதனால அது மனுஷனுக்குள்ள நம்ம மாத்திருவோம் அப்படின்னு மனுஷனுக்குள்ள மாத்தக்கூடிய நிகழ்வே பிரபஞ்ச மாற்றம். அவன் வந்து ஒருத்தருக்கும் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்கான். கருவுல இருந்து பஞ்சபூதங்கள் அவனுக்கு வந்து யாசகம் கொடுக்கு. கருவுல இருந்து உருவாக்குறதுக்கே வந்து பஞ்சபூதங்கள் தான் அவனுக்கு யாசகம் கொடுக்கு. கரு உருவாக்குறதுக்கே அவன் அம்மா அப்பாவை இல்லை, அதையும் தாண்டி என்ன அம்மா அப்பாக்களையும் தாண்டி கருவுக்குள்ள போறது என்ன, அம்மா அப்பாக்களையும் உருவாக்குனது பஞ்சபூதங்கள். அவங்களும் மூச்சு விட வேண்டியது இருக்கு, அவங்களும் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கும் இடம் வேண்டியது இருக்கு. அவங்க உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. அப்போ வந்து கரு உருவாவதுக்கும் பஞ்சபூதங்கள் அவங்ககிட்ட மொத்தத்துல பஞ்சபூதங்கள் வந்து சூட்சமத்துல வருது. அம்மா அப்பாக்குள்ள வருதுன்னா அவங்களுக்குள்ள எப்படி வருது அப்படிங்கதான் நிலை. இங்க உணவு எங்க வருது, காற்று எங்க இருந்து கொடுக்கப்படுது. ஒரு நிமிஷம் காத்து நிப்பாட்டினா மேட்டர் முடிஞ்சது. கொஞ்ச நேரம் வந்து தண்ணி சத்து இல்லைன்னா அவ்வளவுதான். மண் சத்து இல்லைன்னா கீழே தான் கிடக்கணும், தரையில தான் கிடக்கணும், நிக்க முடியாது மனுஷன். இப்படி பஞ்சபூதம் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டம், அப்படிதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப மனுஷனுக்குள்ள அந்த கருவுக்குள்ள போய் கருவை உருவாக்கி வளர்த்து கொண்டு வர்றது. அது ஈசன் இருக்குது, அதுக்குள்ள வந்து இறையாற்றல் இருக்கு பஞ்சபூதங்கள்ல. அது உருவாகி வெளியே வருது. வெளியே வந்து அதற்கும் எல்லாத்துக்கும் தேவைப்படுது, எல்லாருக்கும் பூதங்கள் தேவைப்படுது, துணையா இருக்கு. ஒரு நொடி கூட பஞ்சபூதங்களோட கொடுத்தல் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், பிறக்கையில் அப்படி இருப்பனா, சிகப்பா இருப்பனா, அழகா இருப்பனா, லட்சணமா இருப்பணுமா அப்படிங்கிற சொல்லுற விஷயங்கள் எல்லாம் பூஜங்கள் கையை விரிச்சிட்டா ஒரு விஷயம் இருக்காது, இயக்கமே இருக்காது. அதுக்கு பேர் பிண்டன்னு கூட சொல்ல முடியாது. அது நாரி வம்பா போயிடும் வெளியே போகல. அது உயிரோட இருந்து அது குழந்தையாகி அதுக்கு இந்திரிய நிலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த இந்திரியங்கள் விழிப்படையில நல்லதை செய்ய சொன்னா அது என்ன செய்யுது? கடந்து வா, என்னோட ஈசன் உள்ளல் இருக்கு, நீ இவ்லோகத்துல பயணப்பட்டு கடந்து வந்தா தான் அது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள போக வேண்டாம். அன்னைக்கு உலக இயக்கம் எப்படி நடைபெறுது, பிரபஞ்ச இயக்கம் எப்படி நடைபெறுதுன்னு முந்தைய பதிவுகளில் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சித்த சபையில சொல்றது கொஞ்சம் எளிமையா இருக்கும், அதை அதில் கேட்டுக்கோங்க. அதாவது அதையும் சொல்லிடுவோம் சேர்த்து. ஒரு புண்ணியமான விஷயங்கள் வந்து இயங்கணும்னா என்னது? இப்போ வந்து இது இயங்குறது தான் அடிக்கடி சொல்லுவோம். விசிறி இயங்குறதுக்கு 2 ஆற்றல் தேவைப்படுது, பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி விளக்கு ஒளிர்வதற்கு எல்லா விஷயங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவைப்படுது. அதாவது புண்ணியம் பாவ புண்ணியம் 2 விஷயங்களும் தேவைப்படுற மாதிரி. அப்படின்னா தான் ஒரு இயக்கமாகுது. அப்போ யுகம் இயங்கணும், பிரபஞ்சம் இயங்கணும்னா நல்ல எல்லா 2 விஷயங்களும் வேணும். அப்போ வந்து இறையாற்றல் மட்டும் நல்லாற்றல் மட்டும் இருந்தான்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து அப்படி பனி மாதிரி அப்படி குளிர்ச்சியா நிற்கும். அதில் நதி ஓடாது, ஒன்றும் உருகாது, ஒன்றும் செய்யாது. அதுக்கடுத்து மாற்று சக்தி வேணும். அதுக்கு தான் வந்து ஜீவராசிகளை இறைவன் படைச்சி அவங்கள பயணப்பட வைக்கல. அவங்கள் வந்து அதுக்குள்ள இந்த இந்திரியங்கள் வழியா குணங்கள் வழியா வந்து வேற்று நிலைகளுக்குள்ள போயிருந்தாங்க. இறைநிலை உள்ள இருக்கு. நல்ல விஷயங்களை செஞ்சு இறைட்டே திருப்பி போயிடலாம், பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட திருப்பி போயிடலாம். ஆனா பார்க்காத விஷயங்களையும் வச்சு, கேட்கத வச்சு, சாப்பிடத வச்சு நம்ம அந்த இந்த இந்திரிய மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகளுக்குள்ள ஆட்பட்டு அடிமைப்பட்டு அதன்பால் சொல்லி போய் எனக்கு எது எனக்கு எல்லாம் ஆசையின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த அந்த களி சாக்கடை நிலைகளுக்குள்ள போய் உயர்நிலை இறைநிலைக்குள்ள நம்ம இருக்குதாம மாற்று வேற்று பாதைகளுக்கு காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளும் பஞ்ச இந்திரிய நிலைகளும் அது வந்து இட்டு போயிடுது. நல்ல விஷயங்களும் கூட்டு போகும், அது கெட்ட விஷயங்களும் கூட்டு போகும். நல்ல விஷயங்கள் பால் பயணப்படுறவங்க ஞானிகள், மகான்கள், புனிதர்கள் ஆகிடுறாங்க. அவங்க வந்து இறையாளர்கள் ஆகிடுறாங்க, பிரபஞ்சத்தை அறிஞ்சவங்க ஆகிடுறாங்க. ஆனா அதை அறிய முடியாம இந்திரியங்களுக்கு உட்பட்டவங்க வந்து பயணப்பட முடியாம திக்கி திணறி எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, என்ன செஞ்சாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்கு, அவநம்பிக்கை, அந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் போய் இயலாமைக்குள்ள போய், இல்லைன்னா ஏதோ வரியில பொருள் சேர்த்தா தான் பெரியவன் அப்படின்னு அது பின்னாடியே அலைஞ்சி அதாவது என்னென்ன பாவங்கள் செய்யணுமோ, என்னென்ன பாதைகளில் போகக்கூடியமோ, எவனை கெடுக்கணுமோ, எப்படியெல்லாம் பிடுங்கி என்னெல்லாம் பொய் சொல்லி அடுத்தங்களை வஞ்சகங்கள் சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி எப்படியோ பொருளை மட்டும் சேர்த்தா வெற்றியாளன் அப்படிங்கிற ஒரே இலக்கோட ஓடி அடுத்தவனை காமிச்சு கொடுத்து அடுத்தவனை மாட்டி விட்டு உதவி பண்ணவன் பெடதியில் ஏறி அவன் சங்கில் ஏறி மிதித்து
சில நேரங்களில் அவனை ஆதாள பாதாளத்தை அழுத்தி கூட நம்ம போய் ஒரு பதவிகள்லையோ ஒரு பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு எத்தனையோ நிலைகளுக்குள்ள உழன்றுதான் நம்ம தெரியாமல். இதெல்லாம் உண்மை, எல்லார் வாழ்க்கையிலையும் முக்கால்வாசி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தெளிவான ஆட்கள் யாரோட கண்ணீரையும் நம்ம வாழ்ந்துடக்கூடாது, யாருக்கும் நம்ம துன்பம் வந்துடக்கூடாது. இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்த இந்த இந்த இலக்க போக்கி நம்ம பயணப்படையில யாராச்சும் பாதிக்காங்களா அப்படின்னு பயணப்படுற வெற்றியாளர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம பாராட்டணும். என்ன அப்படி நிலைகளில் உள்ளவங்க அவங்க மனிதர்களாக இருந்தாலும் மகான்கள் ஆகிறாங்க, ஞானிகள் ஆகிருந்தாங்க. இகலோகத்தோடு அவங்க இருந்தாலும் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் கேட்டும் கெடாமல் தாமரை இலை நீர் போல் பயணப்பட்டு வராங்க. இந்த சுழற்சி அப்படி இறை சுழற்சியாக நிர்மாணிக்கப்படுது. அப்போ இறைவன்கிட்ட இருந்து இயக்கமாகி இறைவன்கிட்ட போகிறது இங்கே சுழற்சியாக மாறிடுது. இதுதான் மனித ஜென்ம கடவுள் எல்லாருக்கும் நல்ல புத்தியே கொடுத்துடலாம்ல, ஏன் எல்லாம் கேட்டு பாவம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சில பேர் வாதம் பண்ணுதாங்க. அதற்குள்ள இப்படி சூட்சம ரகசியங்கள் இருக்கு. நல்லது செய்யலாம், நீ செஞ்சுக்கோ, உனக்கு மதி இருக்கு, விதியும் உனக்குள்ள புகுத்தப்பட்டு இருக்கு. எதை நீ விதியை வச்சு மதியை எப்படி வெல்லுதையோ நீ வெற்றியாளன் ஆகிறதா. விதிக்குள்ள செய், இந்த சூழலுக்குள்ளெல்லாம் நீ புகுந்த கஷ்டங்கள் கொடுத்த பாவத்தை சம்பாத்தியம் பண்ணேன்னா உனக்கு அந்த மேலே ஏறதுக்கு இடம் இல்லை. திருப்பி திருப்பி பெறப்படுக்கணும், திருப்பி திருப்பி யுகலோக வாழ்க்கையில் சொல்லணும். அந்த சாக்கடைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே வரணுமே தவிர அந்த புனிதமான இறைநிலைக்குள்ளே நீ போக முடியாது. அதுதான் மகா சூட்சமம். இதைத்தான் ஞானிகளும் யோகிகளும் தர்மம் செய்யி தர்மம் செய்யி, ஏன்னா பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பிரபஞ்சத்துக்கு திருப்பி எப்படி கொடுக்குறது? தர்மம் செய்யணும். தர்மம் செஞ்சால் தான். ஏன் கடவுள்கிட்ட போய் அவர் வேணால் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காரா? கிடையாது. பஞ்சபூதங்கள் உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? இல்லை. அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய விஷயங்களை புண்ணியங்களை செய்யணும். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுது, ஒரு குடிநீர் நிலைகளை உற்பத்தி பண்ணது, ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுது. பொருளால் மட்டும் இல்லை, கையில் வச்சிருக்கிற காசு செலவழிச்சு கொடுக்க தான் தர்மம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தர்மம் வேற தானம் வேறன்னு மாறி மாறி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. தர்மம் எதிர்பார்க்காம போகிற போக்கில் செஞ்சுட்டு போகிறது, எந்த பிரதிபலனும் இல்லாமல். தானம் விளம்பரத்தை நமக்கு ஏதாச்சும் பின்னாடி வரும் விளம்பரத்துக்காக தன்னை அது வாங்கணும் இது வாங்கணும், தன்னை பெரியவங்கன்னு வெளியில் காமிச்சுக்கிடணும், தன்னை பற்றி 4 பேருக்கு தெரியணும், எல்லாமே எதிர்பார்ப்பு தான். நம்ம சொந்தக்காரங்களுக்காக கொடுத்தது, நம்ம இனத்துக்காரங்களுக்காக கொடுத்தது, நம்ம பகுதி மக்கள் தெரிஞ்சவங்களுக்காண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தானத்துக்குள்ளே வந்துடுது. தர்மம் எந்த ஊர்லேயோ யாரோ பசித்த பயிருக்கு சாப்பாடு, தவித்த வாய்க்கு தண்ணி, ஒன்றுமே அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமை, நல்ல வார்த்தைகள் சொல்லுது, அன்பாக இருக்குது, கருணையாக இருக்குது, எல்லாமே தர்மம்தான். அடுத்தருக்கு இடர்படாமல் இன்னல் கொடுக்காம இருக்குது எல்லாம் தர்மம் தான். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி அதெல்லாம் செய்ய முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீடில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமான்னா, அப்போ அடுத்த ஜென்மம் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ முடிஞ்ச மட்டும் அடித்து வச்சிடலாம் அப்படின்னு யார் என்ன சொன்ன பார்த்துக்கிட்டா இருக்கு? அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். வெளியில் நல்லா வெள்ளை சட்டை போட்டுக்கிடுவோம், காய் போட்டுக்கிடுவோம், ருத்ராட்சம் போட்டுக்கிடுவோம், பட்டையை போட்டுக்கிடுவோம், அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம், வெளி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த காரை வாங்கி வச்சுக்கிடுவோம், இந்த காரை வாங்கி வச்சுக்கிடுவோம். எவனை அடித்து வாங்கின காருன்னு தெரியாது. ஒவ்வொரு காரும் மாடல் மாறிக்கிட்டே போகும், உடுப்புகளெல்லாம் மாறிக்கிட்டே போகும், வீடுகளோட எல்லை அளவுகள் பெருகிக்கிட்டே வரும், பிறகு நீச்சல் குளம் வரும். எல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது மெயின். எல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையோட இருங்க, யாரோட கண்ணீரோட இருக்கக்கூடாது. அப்படின்னா சித்தர்களோட நிலை. அந்த நிலையைத்தான் சித்தர்கள் இங்கே சொல்லி கொடுத்து யுகம் மாற்றத்துக்கு. அப்போ கலியுகத்தை மனுஷங்களை மாற்றில தர்ம யுகமாக மாறிடும். இந்த இடத்துல இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கேட்டவங்கள 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் சூட்சமத்தில். அதில் 80 பேர் ஏற்கனவே தெரியாமல் இருக்கிறவங்க, தெரிஞ்சு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சு ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் இந்த இடத்துல, ஒரு 5 நபர்கள், ஒரு 10 நபர்கள் பிரபஞ்சத்தை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது சிவபெருமானுக்கு வெற்றி, முருகப்பெருமானுக்கு வெற்றி, பரந்தாமனுக்கு வெற்றி, அகத்திய பெருமானுக்கு, போகருக்கு, வசிஷ்டருக்கு, 9 கோடி சித்தர்களுக்கு வெற்றி. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் யுகமாத்த பயணத்துக்கு வந்திருக்காங்க. பரந்தாமன்ட்ட அவதாரம் எடுக்காத, எடுத்தா எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சிவம் சொல்லதாப்படுது. சிவம்னா யாரு? நம்ம தான். எல்லாம் சேர்ந்த புனித ஆற்றல்கள்லாம் சிவம். அப்போ சிவத்தோட இச்சை அப்படி இருக்கு. அப்போ பிரபஞ்சத்தோட இச்சை அழியக்கூடாதுன்னு இருக்கு, பூமியோட இச்சை அழிய வேண்டாம், நாங்கள் எங்களை சரி பண்ணி கொடுவோம் அப்படின்னு பூமி பேசுது நாராயண்கிட்ட போய், பிரபஞ்சம் பேசுது நாராயண்கிட்ட போய். ஏன்னா அவரும் நாராயணனும் பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து வந்தவர் தான். அவர்கிட்ட போய் பேச, சரி ரைட்டு, நீங்கள் சொல்லுது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி அவதாரத்தை நிப்பாட்டி வச்ச சபை தான் நாங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இடம். அகத்தியர் உட்கார்ந்துருக்கிற இடம். யுகத்தை மாற்றணும்,
திருமுருகப்பெருமான் 27,000 கோடி லோகங்களுக்கு தலைவராக உட்கார்ந்துருக்கிற இடம். பரந்தாமன் நான் என்ன அவதாரமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கல்கி அவதாரத்தை கொடுத்து 10 அவதாரங்களையும் தாரை பார்த்து ஆதி கைலாய சிவசுச்சமனும் இப்போ இந்த எனக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்க இன்னமே இந்த 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 சீடர்களுக்குள்ள இருந்து வரப்போத அகத்தியத்தை கூப்பிட்டு அழைக்க போகிறோம். அந்த நூலு கொடுத்து அவர் வந்து 10 அவதார நிலைகளையும் அதுக்கு பாதுகாப்பு வேணும்ல கலியுகத்தில். அது இங்கே இகலோகத்தில் எப்படி சேஃப்டி செக்யூரிட்டி அதெல்லாம் போட வேண்டியது இருக்கோ, அலாரமெல்லாம் வைக்க வேண்டியது இருக்கோ, அதே மாதிரி அந்த லோகத்தையும் அதுக்கு வந்து செக்யூரிட்டி சேஃப்டி அலாரம் எல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. சுழல் கேமராக்கள் எல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் நாராயண பெருமான் என்ன பண்ணிட்டாரு, 10 அவதாரங்களையும் கொடுத்துட்டாரு. அவதாரங்கள் ஒன்னொன்னு சுழல் கேமரா மாதிரி பிரபஞ்சத்தை அப்படி சுழண்டு நூலையும் சுற்றிக்கிட்டு வருது. ஆனால் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு எப்படி செக்யூரிட்டியை மாற்றுவாங்க, நீ இந்த இடத்துக்கு போ நீ இந்த இடத்துக்கு போன்னு மாற்றி விடுவாங்கல்ல, அதே மாதிரி சுழற்சி. இங்கே ராம அவதாரம் இருந்தால் அடுத்து அங்கே நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம் அங்கே போயல இங்கே கூர்ம அவதாரம், அப்படி சுற்றிக்கிட்டு வருது, பிரபஞ்சத்தை சுற்றிக்கிட்டு வருது. அதுக்கு மேலே முருகப்பெருமானோட சடாட்சர சக்கரம் சுற்றிட்டு வருது. அதுக்கு மேலே இதுவும் காணாதுன்னு இந்த ஆயுதங்களை பரவலாக விட்டுருக்காங்க. நம்ம அங்கங்கிறது செயற்கை கோள் விடுதமில்ல, அது மாதிரி ஆயுதங்களை வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக வந்து ஆயுதங்கள் வந்து சுழண்டுக்கிட்டு வருது. இப்படி நிலையில இருக்கக்கூடிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அந்த சபைக்கு கொடுத்துருக்கு. அந்த நூலில் இருந்து சித்தர்களை கூப்பிட்டு பேசக்கூடிய நிகழ்வு. இப்போ வந்து என்னை வந்து யுகமாற்றத்துக்காக அருளப்பட்ட சித்தன் சொல்லுதாங்க. எனக்குள்ள கணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல வந்து சிவபெருமானோட நிலையில இருந்துக்கிட்டு இருக்கல, இப்போ மகாவிஷ்ணுவோட நிலையை கொடுத்துருக்காங்க. இன்றைய தருணத்தில் உங்கள் எல்லையில் வந்து திருமுருகப்பெருமானோட ஆற்றல் வெளிப்பட போகுது. திருமுருகப்பெருமான ஆற்றல்னா அவரோட சீடர்களை யுகமாற்றத்துக்கு தயார் பண்ணத நிலையில இங்கே வந்து சூட்சமத்தில் இயல்பில் கிடையாது, உட்காந்து அனுகிரகங்கள் கொடுப்பாங்க. இந்த சபையை பற்றி தெரியணும்னா சங்கர நாராயணன்ட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லைக்கு வந்தும் தெரிஞ்சுக்கோங்க. வர முடியாதவங்க அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம்ங்கிற சேனலை பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து உங்களை கூட்டி இங்கெல்லாம் யுகமாற்ற பயணத்துக்கு வந்த சீடர்கள் தான் வருவாங்கன்னு இன்னைக்கு நேற்று ஆசியில் சொல்லியிருக்காங்க. எப்படியோ திருமுருகனுக்கு தொடர்புடைய, அகத்தியருக்கு தொடர்புடைய, பரந்தாமனுக்கு தொடர்புடைய சீடர்கள்லாம் இங்கே வரப்போகிறாங்க. சில பேர் வந்து எந்த தெய்வங்களையும் நாங்கள் கும்பிட மாட்டோம், தர்மத்தின் வழியில் போனாலே அது உயர் வழி அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களையும் வந்து நாங்கள் அரவணைச்சு கூட்டுக்கிடுவோம். தெய்வங்கள் பேரு கிடையாது, மதங்கள் ஜாதி எந்த நிலைகளும் அதுக்கு தேவை கிடையாது. பேர் மாறி இருக்கலாம், எல்லா விஷயங்கள் மாறி இருக்கலாம், அதுக்குள்ளே போகக்கூடாது. மொத்தத்தில் அடுத்தவங்களுக்கு அடுத்ததுக்கு இடர் கொடுக்கும் விஷயங்கள் வந்து அசுர ஆற்றல்னு சொல்லப்படுது, பாவங்கள்னு சொல்லப்படுது. அடுத்தவங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி புரியும் போது அது புண்ணியம்னு செய்யப்படுது. அது எந்த நிலைகளில் வேற எந்த மாற்று நிலைகளும் கிடையாது. அடுத்த உயிர்கள் வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது தர்மத்தின் வழி. அடுத்த உயிர்கள் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம சுகமாக பயணிக்கணும்னு நினைக்கிறது அதர்ம வழி. அவ்வளோதான் சொல்லி கொடுக்கு இந்த இடம். இங்கே வேற விஷயங்கள் ஒன்றும் இல்லை. உயர்வான சக்திகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வணங்கிட்டு வராங்க. மகாவிஷ்ணுன்னு வணங்குதாங்க, சிவபெருமான் வணங்குதாங்க, முருகப்பெருமான் வணங்காங்க. வேற வேற நிலைகள் வேலை வழிபாட்டு முறைகளில் எல்லாரும் ஒவ்வொரு பேர் சொல்லி வழங்குவாங்க. ஆனால் எல்லாமே ஒரு நிலையை நோக்கி உயர்நிலையை நோக்கிய பயணம். அந்த உயர்நிலை தான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு வழிமுறையில் இந்த நிலைகளில் வந்து மக்களை தேடும் பணியை, புண்ணியத்தாற்றும் பணிக்கு ஆட்களை தேடும் அற்புதமான நிலையை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு புனிதர்கள் ஆகையில் ஒவ்வொருத்தரும் நல்லதை செய்யலை. அப்போ பாவங்கள் பூலோகத்தில் குறைஞ்ச உடனே கலியுகம் மாறிடும். அப்போ வந்து எந்த நிலையும் இயற்கையோட சீற்றங்கள் அதோட இருக்கும். இயற்கையோட சீற்றங்கள் எப்படி இருக்குன்னா, எங்க பாவங்கள் அதிகமா இருக்கோ, எங்க வந்து புண்ணிய நிலைகள் கம்மியா இருக்கோ, எங்க பூலோகத்தோட எடை தாங்க முடியாம இருக்கோ, அங்க வந்து வரும். சுனாமி வந்தது இல்ல, அது இயற்கை நம்மளை பார்த்து காரி உமிழ்ந்ததுன்னு சொல்லுதாங்க. கொரோனா வந்தது இல்ல, எத்தனை உயிர் ஓங்காரம், எத்தனை பேர் வந்து எல்லாம் இறையாளர்களா இருந்தாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க, அழிஞ்சாங்க. எதுக்குன்னா அவன் இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள்ல இருந்த பாவ நிலைகள் தங்கி இருந்து போயிடாங்க. இன்னமும் அப்படி நிலைகள் அங்கங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா வரப்போகுது. அதுக்குள்ள தர்ம யுகத்துல வந்துட்டா அவங்களுக்குள்ள ஆபத்து இருக்கு. அது நீ அடுத்தவனுக்கு கெட்டது செய்யாத, அடுத்தவனை கெடுக்காத. கொடுத்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கல, தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யினா இறைவனா கேட்க போறாரு. பிரபஞ்சம் கையை நீட்டிக்கா. அதுக்கு தான் வந்தோம். பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட உயிர்களுக்கு, மரம் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கறது கூட ஒரு சரியான தர்மம்னு சொல்லுதாங்க. முடியாதவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க.
எனக்கே ஒன்றும் இல்லையே, நான் என்னத்த செய்யன்னா, உன்ட்ட இருக்குல்ல நல்ல கை கால்கள் இருக்கு, அற்புதமான புன்னகைக்கக்கூடிய முகம் இருக்கு, எல்லாம் கைய காமிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள பார்த்து அங்க உனக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய கரங்கள் குடுத்துருக்காங்க. இப்படி விஷயங்கள வச்சு அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள பகிரலாம் அப்படின்னு சொல்லி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, எங்களுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியா சித்தர்கள் உரைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற உன்னத கருத்துக்களோட, அங்க மட்டும் தர்ம யுகத்துக்குள்ள எங்க எல்லையில மட்டும் இருந்துறக்கூடாது. பிரபஞ்சம் ஃபுல்லா தர்ம யுகமா மாறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட, எந்த விதமான ஏந்தி நின்ற நிலைகளும் கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்த தான் ஒருத்தன் கையேந்தி நிக்கணும். யார்ட்டயும் எதுவும் ஏந்தி நிக்காம, யாசகம் வந்து இறைவன்ட்ட வாங்கலாம், பிரபஞ்சத்துல வாங்கலாம். வந்தவங்கள ஏமாத்தி, சூழ்ச்சி பண்ணி, மோடி மஸ்தான், அந்த மஸ்தான், இந்த மஸ்தான், அந்த அந்த சாமியாரு, இந்த சாமியாரு, துண்டு போட்டவன், துண்டு போடாதவன், வேட்டி கெட்டினவன், கெட்டாதவன், ருத்ராட்சம் போட்டவன், போடாதவன் அப்படிங்கிற நிலைகள் கிடையாது. அப்படிங்கிற நிலைகள்ல இல்லாது, மனுஷனை மனுஷனா பார்க்கக்கூடிய நிலையில, மனுஷனுக்குள்ளதான் இறைவன் இருக்கு. நீ முழிச்சுக்கிட்டேன்னா இறைநிலை உனக்கு வந்துடும். நீ தான் இறைவன். உன்னோட காம, குரோத, லோப, மதம், ஆச்சரிய நிலைகள் பஞ்ச இந்திரியங்கள் நிலைகள்னால நீ வந்து இறைவனை உணராம இருக்க. அதுக்கு தியானம், ஜபம் எல்லாம் சிறந்த வழி. அப்படி பஞ்ச இந்திரியங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர நீங்க வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்விய. இருந்தாலும் தன்னை உணர்தல், தன்னை உணரத்தான் தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உன்னை உணர்ந்துட்டேன்னா நீ தான் இறைவன். அப்படிதான். அது என்னோட பேரா வச்சா இறைவனா இருக்கட்டும், என்ன நிலை கொண்டவனா இருக்கட்டும், உன்னை உணரும் போது உனக்கு ஒரு தாழ்வு இல்லை. உன்னைய உணராம அந்த அவன் அதை செஞ்சான், இவன் எதை செஞ்சான், அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, இங்க சாக்கடை போகுது, இங்க மழை சரியில்லை, இந்த மழை கோணலா இருக்கு, இங்க வந்து இப்படி வாய்க்கால வெட்டி விட்டுருக்கலாம், இந்த ஆறை வந்து இறைவன் படைச்சதே தப்பு, இந்த ஊருக்கு போகிறதுக்கு பிறகு இந்த ஊரை போனாலும் நல்லா இருந்திருக்கும், இங்கிட்டு போய் பயன்பெறுவாங்க. ஏன்னா அது இயற்கையில் அமையப்பட்ட விட்டங்கள். போகையில் அங்கிட்டு இங்கிட்டு தண்ணி அரிச்சு சென்ற நிலைகள். அது எப்படி அமைக்கணும் வைக்கணும்னு வந்து அது ஒரு சின்ன விஷயம். இறைவனை பிரபஞ்சத்தை பொறுத்த மட்டும் பூமி வந்து ஒரு சின்ன விஷயம். அதுல எல்லாம் இருக்கக்கூடிய ஓட்டை கீட்டை, அடுத்தவன் மூஞ்சில இருக்கக்கூடிய கோணல் பாணல், இவன் மூஞ்சி இப்படி இருந்திருக்கான், இவன் சிவப்பா இருந்திருக்கலாம், இவன் இன்னும் இதுல பிறந்திருக்கலாம், இன்னும் இருந்துல பிறந்தா நம்ம சொந்தக்காரனா பிறந்திருக்கலாம், சித்தனா இருந்தா இன்னும் இதுல இருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம கூட்டத்துல இவன் இருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் போய் இவன் சொல்லதை எப்படி நம்ம உபதேசத்தை எல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு. என்ன, அதாவது சித்தர்களுக்கு வந்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க உற்பத்தியாவது எப்படி உற்பத்தியாவது எந்த இடத்துல இருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தானா தண்ணியை குளிக்க முடியாது, குடிக்க முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் சித்தர்களும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்னத்தை படிச்சுட்டு வந்திருக்காங்க, யாரா இருப்பாங்க, எவரா இருப்பாங்க, இவன் குருநாதன் எவன், இவன் எப்படி வந்திருப்பான் அப்படிங்கிறத கடந்த காலங்களை எல்லாம் நம்ம கணக்கு போட்டு அவங்கள பற்றி விஷயங்கள் அவன் என்ன சொல்லுதான்னு கேட்காம அவன் எங்கிருந்து வந்தான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்க எங்க இருக்கே, யாது இருக்கே, என்ன யார் யார் யாருன்னு தெரியாது. வந்தா நீங்க எல்லாம் சகோதரர்கள், நண்பர்கள், எல்லாம் இறைவனுக்குள்ள இருந்து வந்த குழந்தைகள், எல்லாம் ஏற்ற இறக்கங்கள்னால பல எல்லைகள்ல இருந்து. ஏன்னா சென்னையில உள்ளவங்க யாருமே ஒரே இடத்துல இருந்து ஒரே இதுல இருந்து வந்தவங்க கிடையாது. பல எல்லைகள்ல இருந்து, பல குணநலங்கள்ல இருந்து, பல எல்லைகள்ல விளைவிக்கக்கூடிய அந்த உணவு தானிய முறைகளை, பல கலாச்சார நிலைகளை, பல நீர்நிலைகளை குடிச்சு வளர்ந்து பல பின்னணியில இருந்து ஒரு தாய் பிள்ளைகளா நீங்க இங்க வந்து இல்லையா? அதே மாதிரி நாங்களும் அங்க இருந்து வந்தாலும் உங்களோட உங்க கூட்டத்தோட பல்லவதேய மக்கள் தான் நாங்களும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா வந்திருக்கோம். ஏற்ற இறக்கங்கள் அவங்க செஞ்ச நல்லது கெட்டதுனால நல்ல இடங்கள் கெட்ட இடங்கள் நம்மளா மனுஷங்களா நினைச்சுக்கிட்ட இடங்கள். உயர் தளத்துல இருக்கவங்கலாம் உயர்ந்தவன் கிடையாது, கீழே இருக்க சாக்கடை பகுதியில் இருக்கவங்கலாம் கெட்டவனும் கிடையாது. எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற நிலை தான் உயர்ந்த நிலை அப்படிங்கிற வச்சு எல்லாரையும் உத்தமர்களா நினைச்சு, உத்தமர்களா இருக்கிறதுக்கு கால சூழல் வந்து அவங்கள வந்து அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிச்சு வந்தாலும் கூட தைரியமா இருக்கும்போது எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றி அடையலாம். அதற்கு இறை நம்பை, ஞான மார்க்கத்துல பயணம், தர்ம வழி பயணம் ஒன்னேதான் அதுக்கு சரியான வாய்க்கால், சரியான ரோடு, சரியான பாதை, சரியான வழி அப்படிங்கிறத சொல்லி பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறத சொல்லதுக்காண்டி வந்திருக்கோம். எல்லாரும் ஒத்துழைச்சு இருந்து அற்புதமா கேட்டு வேற்று மாற்று நிலைகள் இல்லாம இவங்க அவங்களா இருப்பாங்களோ இவன் அவங்களா இருப்பாங்களோ இல்லாம என்ன நடக்கு, என்ன செய்தாங்க, என்ன கொடுக்கப்பட்டு இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி பயன்படலாம், நம்ம எப்படி 4 பேருக்கு இந்த கருத்துக்களை சொல்லலாம், உயர்ந்த விஷயங்களை நோக்கி எப்படி பயணப்பட வைக்கிறாங்கள, நீங்களும் ஒரு இறைவன் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இறைப்பணியே அதான், லோகத்தை சுத்தப்படுத்ததான் இறைப்பணி. தர்மம் செய்யி தர்மம் செய்யி தர்மம் செய்யின்னு
சொல்லி அனுப்பி வச்சான்னா நல்லது செய்யின்னு அங்க அபயங்கள் பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்து உன்னைய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சா. நீ இங்க இருக்கக்கூடிய மாற்று வேற்று நிலைகள், கவர்ச்சி நிலைகள், அவனை பார்த்து இவனை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அவன் இப்படி செய்தான் இவன் இப்படி செய்தான், இது அப்படி இருக்கு, இது கோணலா இருக்கு, இது நேரா இருக்கு, நிமிக்கன் தமுக்கன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உனக்கு கொடுத்த நிலைக்குள்ள போகாம நீ மேற்று மாற்று நிலைகள்ல குழந்தைகள் இருந்தா எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்கும், மனைவி இருந்தா எல்லாருக்கும் மனைவி இருக்கும், சாப்பாடு வவுறு எல்லாருக்கும் பசிக்கும், எல்லா விஷயங்களும் பொதுவான விஷயங்களும் தெரியாதா, எனக்கு மட்டும்தான் எல்லாம் கொடுக்க மாட்டிருக்கு, நான் என் பிள்ளைகளை வந்து அடுத்த என் பிள்ளைய என்ன எப்படியாச்சும் நான் காப்பாற்றி ஆகணும், என் மனைவியை காப்பாற்றி ஆகணும், எவன் எப்படி கெட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது, கண்ணே தெரியாமல் அடுத்தவன் சங்கில மிதிச்சு காலில் மிதிச்சு கையில் மிதிச்சு அடுத்தவன் குழந்தையோட ஆரோக்கிய நிலைக்குள்ள எல்லாம் மிதிச்சு நம்ம வந்து நம்ம விஷயங்களை காப்பாற்றலை, நம்ம சுயநலவாதியாக ஆகியிருந்தோம். நம்மளுக்கும் காப்பாற்றணும். பக்கத்தில் என்ன நடக்கு, எதில் எடுக்கும், யார் இதில் இருந்து எடுக்கும், யாரோட கஷ்டத்துல இருந்து இருக்கும், யாரோட நஷ்டத்துல இருந்து எடுக்கும், யாரோட கண்ணீர்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம குழந்தைகளை குடும்பத்தை வழி நடத்தும் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்து செய்யல. நீங்களும் இறைவன் தான், நீங்களும் இறையாளர்கள் தான், நம்மளும் இறைவன் தான், நம்மளும் இறையாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி அற்புதமான சந்தர்ப்பத்தை கொடுத்து அமர்ந்து அற்புதமாக கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி அற்புதமாக அகத்தியத்தை முகப்புரை ஆற்ற எங்கும் காணா நிகழ்வாக எந்த எல்லையும் பார்த்திராத நிகழ்வாக இன்றைய தருணத்திலே திருமுருகப்பெருமானின் ஆற்றல் இந்த எல்லை ஆக்கிரமித்து அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற நிலையிலே அகத்தியம் எனும் ஜெகத்திய பெருமாமுனி அழைக்கும் நிகழ்வு தொடங்குகிறது. ஓம் அகதீஷாய நமக.